Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சில்லி கோபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். காலிஃப்ளவர், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, அரிசி மாவு, எலும்புச்சம்பழம், அப்புறமா கொஞ்சம் உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சில்லி கோபிக்கு தேவையான மாவை கலந்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. இது ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அதனால் கலர் தேவையில்லை. அரை மூடி எலுமிச்சம்பழம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கலந்துக்கணும். மாவு ரொம்ப கட்டியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த காலிஃப்ளவரில் கரெக்டாக கோட் ஆகிற அளவு இருக்கணும். உப்பு போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி. நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. அதில் காலிஃப்ளவர் தனித்தனியாக சின்ன சின்ன பூவாக பிச்சு வச்சுருக்கேன். அதில் அப்போவே நீங்கள் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுகி எடுத்துகிட்டு இதில் போட்டால் போதும். இதில் வெறும் 2 நிமிஷம் மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சா காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துடும். அப்புறம் சில்லி கோபி கிறிஸ்பாக இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ இந்த மாவில் ஒவ்வொரு பூவாக எடுத்து போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வெந்து வரும், இல்லைன்னா கிறிஸ்ப் இருக்காது. கொஞ்சம் வேகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டால் போதும். ஒரு பக்கம் வந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு, நல்ல கிறிஸ்பாக வெந்திருக்கு. சில்லி கோபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.